Welcome to accountancy class. Now we are going to do accounting equation exercise number 2. I will read the question. For the following transaction, show the effect of accounting equation. A. Raj started business with cash 40,000. B. Opened bank account with a deposit of rupees 30,000. C. Bought goods from Hari on credit for rupees 12,000. D. Raj withdrew cash for personal use rupees 1,000. E. Bought furniture by using debit card for rupees 10,000. F. Sold goods to Murugan and cash received rupees 6,000. G. Money withdrawn from bank for office use rupees 1,000. Now we are going to do accounting equation for all these transactions. First one is started business with cash. Okay, so when they start the business with cash, cash comes into the business in the form of capital. கேபிட்டல் அப்படிங்கிற ரூபத்தில் கேஷ் வந்து பிஸ்னஸ்குள்ளே வருது. அப்போ அசட் சைடில் கேஷ் 40,000 கேபிட்டல் சைடில் கேஷ் 40,000 நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். பிகாஸ் கேஷ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ் அண்ட் ஸோ 40,000 is the amount invested. So asset is equal to liabilities. So the accounting equation பிரகாரம் cash வந்துச்சுன்னா asset sideல cash business குள்ள வருது, it comes in the form of capital. So 40,000. Okay, so equation அதாவது ஒரு transaction முடிஞ்ச அப்புறமா நம்ம equation எழுதுறோம். அந்த equation வந்து இப்போ 40,000 is equal to 40,000. Okay, so the first transaction is over. Second one, opened bank account. Second one another, opened bank account. Bankல போய் இப்போ account open பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, we are going to open the bank account. So cash இங்க என்ன பண்ண போறோம், asset sideல bank அப்படின்னு எழுதுறோம். ஓகே, இப்போ பேங்க் ஓபன் பண்ணும்போது பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது 30,000 அவங்க டெபாசிட் பண்றாங்க. அந்த 30,000 கேஷ்ல இருந்து எடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும், இங்க கேஷ் கம்மி ஆகுது. அப்போ இங்க வந்து மைனஸ் 30,000. சரி, இங்க 30,000 மைனஸ் பண்ணிட்டோம். ஆனா பேங்க்ல போய் டெபாசிட் பண்றோம் இல்லையா, அதனால பிளஸ் பேங்க், சாரி பிளஸ் பேங்க்குக்கு கீழே 30,000. ஸோ ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் இன் அசெட், இன்க்ரீஸ் இன் அசெட். லைபிலிட்டி சைட்ல எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. டிக்ரீஸ் இன் அசெட் ஏன் சொல்றேன் அப்படின்னா கேஷ் பேலன்ஸ் கம்மியாயிடுது, 30,000 மைனஸ் பண்ணிடுறோம். இன்க்ரீஸ் இன் அசெட் ஏன் சொல்றோம் அப்படின்னா பேங்க்ல நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதுறோம், ஈக்குவேஷன் EQ ஷார்ட் ஃபார்ம்ல போடுறேன். 40,000 அந்த 30,000 போச்சுன்னா அப்போ பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு வருது, 10,000. ஸோ கேஷ் பேலன்ஸ் 40,000ல இருந்தது, இப்போ 10,000 ஆச்சு. ஸோ டிக்ரீஸ் இன் அசெட். மறுபடியும் இன்க்ரீஸ் இன் அசெட் சொல்றேன். ஏன் அப்படின்னா பேங்க் அமௌண்ட் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் யூ see 30,000 plus 10, 40,000. So 40,000 is equal to 40,000. In the liability side la எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஓகே, third one, bought goods on credit. ஓகே, எழுதலாங்க, bought goods on credit. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டாக் உள்ள வருது. அதாவது குட்ஸ் வாங்கி இருக்கிறாங்க ஆனா கேஷ் பே பண்ணல, கடன்ல பொருட்கள் எல்லாம் வாங்கி இருக்கிறாங்க பிசினஸ்க்காக. அப்போ what happens, stock is coming into the business. What comes in, stock. பே பண்றாங்களா ஸ்டாக்குக்கு, இல்ல பே பண்ணல, கடன்ல தான் வாங்கி இருக்காங்க பொருட்கள். அப்போ கடன் அப்படின்னு சொன்னாவே அது லைபிலிட்டி. லைபிலிட்டிஸ் தான் என்ன, கடன். அப்போ யார் வரா பிசினஸ்க்குள்ள, கிரெடிட்டர்ஸ் வருவாங்க. யார் வரா, கிரெடிட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ குட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 12,000க்கு வாங்கினாங்க. ஸோ
இங்க என்ன பண்றோம், இந்த ஸ்டாக்கு கீழே இங்க பிளஸ் 12,000. ஓகே, நம்ம எழுதுறோம். இங்க liability சைடுல என்ன பண்றோம், here liabilities 12. இங்கேயும் creditors கீழே 12,000 போடுறோம் அப்படின்னா அவங்க கடன்ல வாங்கியிருக்கிறதுனால we are writing for creditors 12,000. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு transaction முடிஞ்ச உடனே ஒரு equation எழுதணும். So we are writing the equation. Now this is the balance of cash account. அந்த balance அப்படியே இங்க கொண்டு வரணும். 10,000 plus bank balance 30,000 plus this 12,000. ஒரு transaction add பண்ணும்போது அந்த amount இங்க நம்ம add பண்ணிட்டே வரணும். This is equal to 40,000 plus 12,000. அப்ப ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆச்சா, 40 52,000. இது மூணே ஆட் பண்ணா 52,000 வந்துருச்சா. சரி, third transaction முடிஞ்சது. அடுத்தது withdrew cash for personal use. Withdrew cash for personal use. அப்போ personal use அப்படின்னா அது drawings, business use கிடையாது. proprietor he is withdrawing amount, business வந்து amount எடுத்து அவரோட சொந்த செலவுக்காக அவங்க withdraw பண்றதுனால அது drawings. அப்போ எதுல இருந்து எடுக்கறாங்க, he is taking that amount from the cashல இருந்து அவங்க withdraw பண்றாங்க. So 1,000 rupees என்ன ஆகுது, he is withdrawing from cash. அப்போ amount எவ்வளோ கம்மி ஆகுது, 10,000 இருந்து 1,000 rupees கம்மி பண்ணலாம். அதே மாதிரி இங்க கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னாகும், கேபிட்டல்லையும் கம்மி ஆகும். ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், capital increases by additional capital introduced and profit. additional capital introduce பண்ணும்போதும் profit வரும்போது capital increase ஆகும். அப்ப எப்போ decrease ஆகும், loss வரும்போதோ இல்ல இந்த drawings இல்ல expenses இந்த மாதிரி வரும்போது it will decrease. So now we are going to write the equation. 1,000 rupees personal use-க்காக இங்க amount minus பண்ணிருக்கிறோம். Okay, so 10,000 minus 1,000 it is 9,000. இப்போ இந்த transaction முடிச்சிட்டோமா, அப்போ இந்த பேலன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், we should bring it down. So இங்கே எழுதுறாங்க 30,000 plus 12,000. இங்க அதே மாதிரி this is equal to, இங்க எவ்வளவு வரும், 40,000 minus 1,000 39,000 plus 12,000. Okay, next transaction க்கு போலாம். bought furniture by using debit card. bought furniture by using debit card. அதாவது பேங்க் மூலமா அவங்க பேமெண்ட் பண்றாங்க, ஃபர்னிச்சர் வாங்குறாங்க. ஆனா எப்படி பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா பேங்க் மூலமா பேமெண்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்னிச்சர் வந்து பிஸ்னஸ்க்குள்ள வருது. இப்போ அது ஒரு அசெட். ஓகே, ஃபர்னிச்சர் இஸ் an asset plus furniture. ஃபர்னிச்சர் இங்க நேரா இங்க எழுதிடலாமா? Here we will write this furniture amount. Now what is the furniture amount they say? Look into your book. Bought furniture by using debit card 1,000 rupees. இல்லையா? 1,000 இல்ல 10,000. Okay, so 10,000 rupees. அப்போ அதே 10,000 என்ன ஆகும், பேங்க்ல கம்மி ஆகும் இல்லையா? அதனால பேங்க் கீழே 30,000 கீழே minus 10,000. I hope you got it. ஃபர்னிச்சர் வாங்குறாங்க, ஃபர்னிச்சர் உள்ள வருது, increase in asset, they are making cash payment through debit card. அப்படின்னா பேங்க் மூலமா பேமெண்ட் பண்றாங்க, அதனால இந்த அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. Is it clear? So now we are going to write the equation. ஈக்குவேஷனுக்கு இங்க இடம் இல்லாத ஷார்ட் ஃபார்ம்ல EQ போடுறேன். ஸோ இந்த 9,000 என்ன பண்றோம், அப்படியே இங்க கொண்டு வரும். அப்புறம் இதை மைனஸ் 30ல இருந்து 10 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு வருது, 20,000. இந்த பேலன்ஸ் அப்படியே கீழே கொண்டு வரணும் 12,000.
plus furniture amount 10,000. இது decrease in asset, increase in asset. ஏன் decrease in asset, increase in asset? cash கம்மியாச்சு ஆனா furniture உள்ள வந்துச்சு. so ஒரு asset கம்மியானா இன்னொரு asset உள்ள வந்து. previous ஒன்னு பாருங்க, decrease in asset, decrease in liability. அதாவது withdrew cash for personal use, decrease in asset, cash கம்மியாகுது. increase in liability, decrease in liability என்ன ஆகுது? they have to make the payment there. Next one, we will go to the next transaction. bought furniture by using debit card. equation எழுதியாச்சு. அடுத்தது cash sales. so we are going to see cash sales. cash sales எவ்வளோ இருக்கு? they say cash sales is for rupees 6,000. அப்போ cash business குள்ள வருது, stock வெளியே போகுது. பொருட்களை வித்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? cash உள்ள வருது. they make a sale of the stock for cash. it is a cash transaction. so the goods go out and what comes in? cash comes in. so to the extent of rupees 6,000. so plus 6,000. அப்போ what is minus? under stock we do the minus. ஏன்னா 6,000 worth of stock has gone out. ஓகே, அப்போ ஸ்டாக் கம்மி ஆயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் எழுதணும். ஓகே, so we write the equation. so 9 plus 6 comes up to 15,000 plus இந்த 20,000 அப்படியே இங்க வருது. இங்க ஸ்டாக் ஓட வேல்யூ இப்ப என்னாச்சு? கம்மி ஆயிடுச்சு. so 12 minus 6 6,000 plus 10,000. okay, so here increase add ஆயிருக்கு, decrease இங்கவே என்ன ஆயிடுச்சு? பேலன்ஸ் ஆச்சு. we did not write the amount here. see, we forgot. shall we write now? அதே 39. இங்க எந்த ஒரு amount differenceம் இல்ல. okay, so 39,000 is the same here plus 12,000. liability side la எந்த ஒரு ஆல்டரேஷனுமே இல்ல. ஓகே, ஈக்குவேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட், withdrew from bank for office use. office யூஸ்க்காக withdrew from bank for office use. ஓகே, இப்போ பேங்க்ல இருந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணிருக்காங்க. எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்காங்க? 1000 rupees. அப்போ கேஷ் பேலன்ஸ் is coming inside, bank is getting reduced. bank balanceல வந்து 1000 rupees கம்மி ஆகுது, கேஷ் பேலன்ஸ் வந்து 1000 rupees increase ஆகுது. ஏன் increase ஆகுது? ஏன்னா பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி கேஷ் வந்து பிசினஸ்க்குள்ள வருது இல்லையா? so decrease in asset, increase in asset. so withdrew from bank for office use. இது personal use இல்ல, it is for office use. அதே withdrew cash for personal use ன்னு சொல்லும்போது இங்க நம்ம கேபிட்டல் கம்மியாக காமிச்சோம். ஆனா இங்க கேபிட்டல் கம்மியாகிறது நம்ம காமிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா it is withdrawn from the bank and that money is circulated within the business itself. பட் இங்க வந்து பிசினஸ்ல இருந்து கேஷை எடுத்து பர்சனல் யூஸ் பண்றாங்க, அதனால கேபிட்டல் கம்மி ஆகிறத நம்ம காமிச்சோம். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈக்குவேஷன் போடலாம். 15 plus 1 16,000. இப்போ இங்க 20,000 minus 1,000, so 19,000. மொத்த பேலன்ஸ் அப்படியே கொண்டு வரோம் கீழே. ஓகே, this is equal to, இங்க எந்த சேஞ்சஸுமே இல்ல. clear? so both the sides is getting tallied with 51,000. okay, we add all this, it is 51,000 equal to 51,000. we can even prepare a balance sheet with this. I'm just giving you for you to understand. balance sheet in the சம்முக்கு கேட்கல. okay, liabilities on the left side, assets on the right side. okay, liabilities என்ன வந்திருக்கு? capital and creditors.
கேபிட்டல் எவ்வளோ? கேபிட்டல் எவ்வளோ பேலன்ஸ்? 39,000 equal to 39,000. கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? creditors equal to 12,000. Okay. Asset side பார்க்கலாமா? Cash 16,000. Then 19,000 is bank. 19,000. And then you have stock 6,000. I'll write here itself. Stock 6,000. And then you have furniture 10,000. புரியுதா? எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது? Yes, 51,000. This is equal to வந்துருச்சா? Yes. So, asset is equal to liabilities அப்படிங்கிறது proof ஆயிடுச்சு. This is accounting equation. You go through the sum. You should take care to understand, only then it becomes easy for you to do the sum. Okay? Thank you, children.